இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்முடைய உறவிலும் உள்ளத்திலும் எப்பொழுதும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் வெகு சிலர்தான். அவர்கள் காட்டின அல்லது நாம் காட்டின உண்மையான அன்புதான் நம்முடைய மனதிற்குள் ஒருவரை ஒருவர் பூட்டி வைத்திருக்கின்றன. ஆனால் திடீரென்று அந்த உறவுகள் பிரிந்து விட்டால் அதனால் நம் மனதிற்குள் தோன்றுகிற தனிமை உணர்வை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் இன்று இருப்போர் நாளை இருப்பதில்லை. அன்பிலும் ஒரே மாதிரி யாரும் இருப்பதில்லை. அப்பொழுது நம்முடைய மனதிற்குள் தோன்றுகிற தனிமை உணர்வு என்பது நாம் தேர்ந்தெடுத்தது அல்ல, நாம் நேசித்தவர்கள் நமக்கு பரிசாக கொடுத்தது. எவ்வளவுதான் பாசம் வைத்திருந்தாலும் தனிமை ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கிவிடும். நான் மிகவும் நேசித்த என்னுடைய மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த போது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் மனைவியோடு சேர்ந்து நானும் இந்த உலகத்தை விட்டு போய்விடவே விரும்பினேன். நான் மிகவும் நேசித்த எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் திடீரென்று விபத்தில் இந்த உலகத்தை விட்டு போன போது என் இருதயம் நொறுங்கி போனது. ஒவ்வொரு நாளும் என் மீது தனி கவனம் செலுத்துகிற என்னுடைய அன்பு தகப்பனார் இந்த உலகத்தை விட்டு போன போது இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று மிகவும் கலங்கி போனேன். ஆனால் தனித்திருப்பவர்கள் எப்போதும் தனியாக இருப்பதில்லை. தங்களுக்கு பிடித்தமானவரின் நினைவுகளோடு கூட தான் இருப்பார்கள். உறவுகள் எல்லாம் ஒதுக்கி கொள்ளும் போது நான் இருக்கிறேன் என்று தனிமை தானாகவே வந்து நம்மோடு ஒட்டி கொள்ளும். நீ தனிமையாக தான் இருக்கிறாய் என்று அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதைவிட கொடுமையான வழி வேறொன்றும் இருக்காது. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷம் கூடவே இருந்த சீஷர்களின் நிலைமை இப்படிதான் தனிமைப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை கண்டு ரசித்த அவருடைய கண்கள் வெறுமையை பார்த்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ ஆரவாரத்தோடு இயேசு கிறிஸ்து கூடவே நடந்து கொண்டிருந்த சீஷர்களின் வாழ்க்கை அலைகள் வீசாத கடலை போல திடீரென்று அமைதியாக மாறிவிட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பது எவ்வளவு உண்மை. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். அதனால்தான் யோபு பக்தன் தனிமையிலே புலம்பும் போது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே என்று யோபு அங்கலாய்க்கிறான். அப்படிப்பட்ட யோபு பக்தனுக்கு கர்த்தர் தான் உயிர்த்தெழும்பும் காட்சியை தரிசனமாய் காண்பித்தார். அந்த தரிசனத்தை பார்த்தவுடன் அவரிடம் இருந்த தனிமை உணர்வு பறந்து போனது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஆர்ப்பரித்தார். யோபுவை போலவே தனிமை உணர்வுக்கு தள்ளப்பட்ட சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் நேரடியாக தரிசனமானார். மீண்டும் அவரை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு தைரியமே வந்தது. அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள். இன்றைக்கு பல காரியங்களை குறித்து தனிமையில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு உள்ள வரைக்கும் நம்மோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூடவே இருப்பார் என்பதை விசுவாசியுங்கள். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்ததினால் தான் இதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய தனிமையான நேரங்களில் எல்லாம் அவர் என்னோடு கூட வந்து என்னோடு கூட பேசி என்னை அவர் சந்தோஷப்படுத்துவார். நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்தோஷப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நாள் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் உள்ளவரை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்திலே யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நான் தனிமையா இருக்கிற சமயங்களில் எல்லாம் அனுபவபூர்வமாக அவருடைய அன்பை நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பு நம்ம எல்லோருக்குமே தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோம். இதை வாசிக்கிற கேட்கிற அனைவருக்கும் என் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பது எங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறது அப்பா. ஆமா ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தினீர், மரித்தீர். ஆனாலும் கூட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர். இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் அருகிலே வந்து
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விசாரிக்கிறீர் அப்பா. எங்களுடைய கவலைகளை எல்லாம் நான் உங்களிடத்துல சொல்லும் போது கருத்தாய் கேட்டு அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறீங்க. எங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்றீங்கப்பா. இந்த அன்பு எங்களுக்கு எப்பொழுதும் இருந்தால் போதும். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால், என்னோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழுமையாய் தாழ்த்தி எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. உயிருள்ள தெய்வமாக எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க ராஜா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.